திரண்டு நீ ம். போட்டப்பட்டிருக்காங்க. அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த நீட்ல இருக்கு. சர்டிபிகேட் டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. இப்படி இருக்க இருக்க எக்ஸாம்ஸோட ஷெட்யூலுக்கும் பரபரப்பான ஒரு இதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. பரபரப்பாவே இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பரபரப்பாவே இருங்க அப்படிங்கிற மாதிரியே படிக்கின்ற மாணவர்களை அப்படியே நகர்த்தி 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 கொண்டு போறாங்க. இத்தனை எக்ஸாம் எதுக்கு? அவனா பொலிட்டீஷியன்ஸ்ல எந்த எக்ஸாம்ஸும் இல்ல. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸாம் இல்லாம போயிட்டு இருக்கு. பொலிட்டீஷியன்ஸோடைய பொலிட்டீஷியன் ஆகணும், பிரதமர் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஆமா, வச்சா நல்லா இருக்கும். எம்எல்ஏக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும். ஆமா, இவங்க என்ன செய்யணும், ஓட்டுன்ற முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. கவுன்சிலருக்கும் வைக்கணும். அதாவது அடிப்படையில இருந்து மேல் அதிகாரி வரைக்குமே இருக்கிறவங்க, அதாவது பாலிடிக்ஸ்ல அரசாங்கத்துல வந்துடுறாங்க. இல்ல, பொலிட்டீஷியன்ஸோட அடிப்படை எப்படி பொலிட்டீஷியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கணும். அவங்க வந்து எஃப்ஐஆர் எதுவும் பதிவா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. வயசு வந்து 25 வயசுக்கு மேற்பட்டவரா இருக்கணும்னு சொல்லி இந்த விதத்துலதான் வச்சிருக்காங்க. தவிர அவங்களுக்கு